إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين. أما بعد، أوصيكم بأيام أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல அல்லாஹுவை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற தருவாய் வரைக்கும் நாம் அல்லாஹை பயந்து அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் வசீத் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அமல்களை, எவ்வளவோ முயற்சிகளை, எவ்வளவோ துன்பங்களை, எவ்வளவோ இன்பங்களை நாம் இந்த உலகத்தில் நாம் அனுபவித்திருப்போம், முயற்சித்திருப்போம், செய்திருப்போம். அதற்கெல்லாம் ஒரு காரணமாக மறுமையினுடைய நாளில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்ற உன்னதமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அடைவதற்கு இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அமல்கள் வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம், எவ்வளோ பெரிய அமலாக வேணால் இருக்கலாம், அதிகமான அமல்களாகவும் இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு அமலாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த அமல்களின் மூலமாக மட்டும் நம்மால் வெற்றி அடைந்து விட முடியுமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அமல்களுக்கும் மேலான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் நம்மிடத்தில் இல்லாமல் நாம் எவ்வளவு லட்சங்களை செலவு செய்து, எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு, எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டு நாம் ஹஜ்ஜு போன்ற பெரிய அமல்களை செய்தாலும் அந்த ஒரு காரியம் இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய அமல்கள் வீணாகி போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்துத்தான் நாம் இன்றைய நேரத்தில் பார்க்க போகின்றோம். இறையச்சம் உடையவர்கள், தக்வா உடையவர்கள் எங்கே என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க போகின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய வாழ்க்கையில் தக்வா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அமல்களுக்கு முன்னால் இருக்க வேண்டியது தக்வா. எந்த ஒரு அமலோடும் தக்வா என்பது, இறையச்சம் என்பது இல்லை என்று சொன்னால் அந்த அமல் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அந்த அமலின் மூலமாக எந்தவித நன்மைகளும் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாமல்
எவ்வளவு அமல்களை நாம் செய்தாலும் அந்த அமல்களின் மூலமாக நமக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் நாம் செய்யக்கூடிய அமல்களில் தக்வா இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம்? ஏன், என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா தனது அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். துல்ஹஜ் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சூரா ஹஜ் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்ற 37வது வசனத்தில், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து வெளியிடுகின்ற பிராணிகளினுடைய கரியோ மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. இதே போலத்தான் அமல்களும், நாம் செய்கின்ற அமல்களைப் போல அமல்களின் மூலமாக அல்லாஹ்விற்கு எதுவுமே சென்று சேருவது கிடையாது. வலாகி யனாலஹு தக்வா மின்கும், உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த இறையச்சம், நீங்கள் எப்படி அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறீர்கள் என்ற அச்சம்தான், அந்த இறையச்சம்தான் அல்லாஹ் பார்க்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் சென்று சேரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும், தியாகமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், அதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மையாக போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த அமல்களில், அந்த பொறுமையில், அந்த சோதனைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு நேரத்திலும் இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, ஹைசுமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் ஐனமா குன்தும், நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சியவர்களாகவே இருங்கள். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய அச்சம், இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்லுவோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தன்னுடைய சஹாபாக்களுக்கு உபதேசித்தார்கள். எங்கிருந்தாலும் அல்லாஹ் பயப்படுங்க, எங்கிருந்தாலும். இப்போ அந்த இறையச்சம், அந்த பயம், அந்த உள்ளச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது ஹாஹுனா உள்ளத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். அப்போ நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம், தக்வா என்பது இருக்கிறதா இல்லையா? அது எப்படி இருக்கிறது? அல்லாஹ்விற்கு பயந்து அஞ்சக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பதை எல்லாம் நாம் இந்த உலகத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்குதான் இதை சிந்தித்தால் நமக்கு பயனளிக்குமே தவிர மறுமையில் எல்லோருக்குமே ஞாபகம் வரும், இறையச்சத்தோடு வாழ்ந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று. ஆனால் அந்த இடத்தில் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாது. ஆனால் ஞாபகத்திற்கு வரும். ஆக அன்றைக்கே சொல்ல, இந்த உலகத்தில் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் எவ்வளவோ அமல்களை செய்கிறோம், எவ்வளவோ அமல்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலா ஹைர், நன்மை என்பதை நீங்கள் அடையவே முடியாது. லிமன், யாராக இருந்தாலும் சரி, நன்மை என்பதை அடையவே முடியாது. லா ஹஷ்யத லஹு, அவருக்கு இறையச்சம் என்பது இல்லாமல் இருந்தால் அவர் என்ன அமல வேணால் செய்யட்டும், அவர் அதற்குண்டான நன்மை அடையவே முடியாது. காரணம் லா ஹஷ்யத லஹு, அவரிடத்தில் இறையச்சம் இல்லாமல் இருந்தால். ஆக இறையச்சம் என்பதுதான் எல்லா அமல்களுக்குமான அடிப்படை. அப்ப அந்த அடிப்படை நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் என்பதில் நாம் மிகுந்த கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்றோம். ஏனென்றால் நம்முடைய அமல்கள் செய்கின்ற பொழுது ஷைத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு பின்னால் உங்களை பார்த்து நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயம், இன்னி அகாஃபு மா அகாஃபு அலைக்கும், நான் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அர்ரியா, முகஸ்துதி. அதாவது மற்றவர்களுக்காக என்று, மற்றவர்கள் பார்ப்பதற்காக என்று, மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அமல் செய்வது. இந்த ஒரு எண்ணத்தை ஷைத்தான் உங்களோட உள்ளத்தில் கொண்டு வந்து போட்டுருவான்.
அதன் மூலமாக உங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும். அதை குறித்துத்தான் நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து சொன்னார். இப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக அனைத்து விதமான தியாகங்களும் செய்தவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, முகஸ்துதி உங்களிடத்தில் வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். அதைத்தான் நான் மிகுந்த பயத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்காக அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு உண்டு என்று அந்த இறையச்சத்தோடு நாம் அமல்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும். மாறாக யாராவது கேட்டுருவாங்க, யாராவது என்னை புகழ்ந்து பேசுவாங்க, யாராவது என்னிடத்திலே குறையாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மற்றவர்களுடைய காரணத்திற்காக, மற்றவர்கள் பார்க்கிறாங்கிறதுக்காக, மற்றவர்கள் கேட்கிறாங்கிறதுக்காக நாம் அமல்களை செய்பவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு இந்த உபதேசத்தை செய்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். எவ்வளவு பெரிய அமலாக இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்விற்காக என்ற ஒரு வீட்டை எழுப்புகிறாரோ, பள்ளிவாசல் எழுப்புகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில், அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எழுப்புகிறான். யஹ்யா பேசாத, ஹஃபீஸ் யஹ்யா என்ன பேச்சு? அல்ல வந்துருவா, இல்லையா வந்துருவா. அப்ப அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு அமல். இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே தெரியும், பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்யுங்கன்னா ஓடோடி போய் உதவி செய்வோம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு அமல், மிகுந்த ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக நமக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமல் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும், நீங்கள் பல லட்சங்களை வாரி கொடுத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்றான், அஃபமன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா தக்வா மினல்லாஹி வ ரிضوان. அல்லாஹ்வினுடைய இல்லம் கட்டப்படுகிறது அலா தக்வா மினல்லாஹி வ ரிضوان, அல்லாஹ்வின் மீது உண்டான இறையச்சத்திற்காக, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக கட்டப்படுகிறது. ஹைர், அதுதான் சிறந்த பள்ளிவாசல், அதுதான் சிறந்த கட்டிடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எவ்வளோ பெரிய அமலாக இருக்கட்டும், அதனுடைய நோக்கம், அதனுடைய காரணம், அதனுடைய அடிப்படை, அஸ்ஸஸ் என்று சொன்னால் அடித்தளம், அடிப்படை என்று அர்த்தம். அப்ப அந்த அடிப்படை எப்படி இருக்க வேண்டும்? அலா தக்வா, அல்லாஹ்வின் மீது உண்டான இறையச்சமாக இருக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான், அம்மின் அஸ்ஸஸ புன்யானஹு அலா ஷஃபா ஜுருஃபின், ஒரு ஓடையினுடைய ஓரத்தில் கட்டப்படுகின்ற கட்டடத்தை போல என்று சொல்றான் அல்லாஹ். எப்படி? தக்வா இறையச்சம் இல்லாமல் கட்டப்படுகின்ற பள்ளிவாசலாக இருக்கட்டும், அதுவாக இருந்தாலும் அது ஒரு ஓடையினுடைய ஓரத்தில் கட்டப்படுகின்ற பள்ளிவாசல். அதே போல ஹாரின் ஃபன்ஹார பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம், அந்த ஓடையிலே அது சரிந்து விழுந்துவிடும். பிஹி, யார் அப்படி இறையச்சமில்லாமல் கட்டினார்களோ அதை கட்டியவரோடு சேர்ந்து விழுந்து விடுமே, அதை போல மறுமையிலே நரகத்தில் அவர் விழுந்து விடுவார். அதோடு சேர்ந்து இறையச்சம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணி பள்ளிவாசலை கட்டினாலும் சரி, அந்த இறையச்சம் இல்லாததன் காரணமாக, அது ஒன்று காரணம். அதனால் அந்த பள்ளிவாசலோடு, அதாவது அது கட்டிடம் தான், பள்ளிவாசல் கிடையாது, அந்த கட்டிடத்தோடு அவர் அந்த ஆற்றில் விழுவதை போல ஃபீ நாரி ஜஹன்னம், அவர் நரகத்திலே விழுந்து விடுவார். அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். ஆக இறையச்சம் இல்லை என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எவ்வளவு சிரமங்களை எடுத்து, எவ்வளவு வேலைகளை விட்டு நம்ம அல்லாஹ்வினுடைய தொழுவதற்காக, இந்த ஜும்மாவினுடைய நாளில் குத்பாவிற்காக பள்ளிக்கு வந்தாலும், அல்லாஹிற்காக இறையச்சத்திற்காக என்று இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற அந்த அச்சத்தோடு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய அமல்கள் வீணாகிவிடும், பாழாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அதற்காகத்தான் ஒரு உபதேசமாக இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஐன நஹ்னு மின்ஹும், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கவலையோடு, ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார்கள். கான பஅது ஸலஃப்,
நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், நம்முடைய மார்க்கத்திலே வாழ்ந்த முன்னோர்கள், இதா கீலஹு அவர்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன வார்த்தை? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், நமக்கெல்லாம் சொல்லப்பட என்ன நினைப்போம்? அடிக்கடி பயானில் பேசுறது தானே, சரி பல சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் அப்படி நம்முடைய உள்ளம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இத்தகுல்லாங்கிற வார்த்தை, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்ற வார்த்தை. ஆனால் இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நமக்கு முன்னால் உள்ளவர்கள், நம்முடைய சலஃபுகள், நம்முடைய முன்னோர்களில் நல்லடியார்களாக இருந்தவர்கள், அவர்கள் இதா கீல லஹு அவர்களுக்கு இத்தகுல்லாஹ் அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டா, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தம், ஒரு பலம் இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்க. இர்தஃபஅ அவர்கள் இர்தஅத ஹத்தா யஸ்குது மா ஃபீ யதிஹி, இர்தஅத அவர்கள் நடுங்கி விடுவார்கள். ஹத்தா யஸ்குது மா ஃபீ யதிஹி அவருடைய நடுங்கி தங்களுடைய கைகளில் இருப்பதையே கீழே போட்டு விடுவார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு பயப்படுபவர்களாக இருப்பார்கள். யோசிக்க வேண்டும். எத்தனை பயான்களில் கேட்கிறோம், எத்தனை பயான்களில் கேட்கிறோம், யா அய்யுஹன் நாஸு தகூ, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், கேட்கிறோமா இல்லையா? இத்தகுல்லா என்று சொன்னால் அரபி மொழி தெரியாதவர்களுக்கு கூட தெரியும், அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். தெரியாதவர்கள் யார்? எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் நம்மிடத்தில் அந்த வார்த்தை என்ன ஒரு தாக்கத்தை, ஒரு பிரதிபலிப்பை உண்டு பண்ணியது என்பதை நான் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு நம்முடைய முன்னோர்கள், இதே இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கி தங்களுடைய கைகளில் இருப்பதை கூட கீழே போட்டு விடுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடியவர்களாக, இறையச்சமுடையவர்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை விட நாம் எங்கே இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு குத்பாவிலுமே உபதேசம் பண்ணும் பொழுதும் ஒரு வார்த்தையை ஆரம்பமாக சொல்வார். என்ன வார்த்தைன்னு சொன்னா, அம்மா பஅத் ஃபஇன்னி ஊசிக்கும், நிச்சயமாக நான் ஊசிக்கும் உங்களுக்கு உபதேசிக்கிறேன், உங்களுக்கு எச்சரிக்கை தருகிறேன், பிதக்குல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சுமாறு நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். அபூபக்கர் சித்திக் அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு குத்பாவிலுமே அவர்கள் சொன்ன வார்த்தை இத்தகுல்லாஹ் பிதக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுதான் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு குத்பாவிலுமே. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு குத்பாவிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் என்று சொன்னா எந்த அளவிற்கு அவர்கள் அந்த வார்த்தையை ஒவ்வொரு குத்பாவிலும் அழுத்தமாக பயன்படுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு அந்த மக்களிடத்தில் எந்த அளவிற்கு பாதிப்பு, எதிரொலிப்பு, அந்த உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டிருக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சோழர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்கு அஞ்சுவதற்கு அதிகமாக நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நம்முடைய அமல்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இறையச்சம் உள்ளவர்களாக, நான் அல்லாஹ்விற்காக இந்த ஜும்மாவிற்கு வந்தனா, நான் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ் கேள்வி கேட்பான், மறுமையிலே என்னை நிற்க வைத்து விடுவான், மறுமையிலே நரகத்திற்கு என்னை தள்ளி விடுவான் என்பதற்காக, அதற்காக பயந்து இந்த ஜும்மாவிற்கு நான் வந்தனா, அல்லது என்னுடைய வீட்டு பக்கத்தால் என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள், என்னுடைய வாப்பா, என்னுடைய பள்ளிவாசலில் உள்ளவர்கள், என்னுடைய நெருக்கமானவர்கள் யாராவது ஜும்மாவுக்கு போலையா என்று கேட்டுருவாங்கிறதுக்காக நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தோம். நம்முடைய அமல்கள் எதற்காக இருக்கிறது என்பதற்கான சிந்தனை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால்
நம்முடைய அமல்கள் பாழாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? நான் செய்யக்கூடிய அமல்கள் நான் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விற்காக என்று செய்கிறேனா? யோசித்து பார்க்க. இப்போ அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற அந்த எண்ணம், அதற்காக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலே வருகிறதோ அவர்கள் அந்த அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளிலே அவர் சரியான முறையில் மாறிவிடுவார்கள். இதுதான் உண்மையான இறையச்சம். அல்லாஹ் கேட்பான், என்ன வேலை செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு தாமதமாக வந்தீங்க? என்ன வேலை செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு லேட்டாக போனீங்க? அப்படிங்கிற அந்த பயம், அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் தண்டனை கொடுப்பானே என்ற அந்த பயம், அல்லாஹை பற்றி இறையச்சம் நம்மிடத்தில் இருந்தால் யாராவது ஜும்மாவிற்கு தாமதமாக வருவார்களா? யாராவது ஜமாத்தான தொழுகைகளை சாதாரணமாக விடுவார்களா? யாராவது தொழாமல் இருப்பார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? இறையச்சம், தக்வா. இந்த தக்வா இல்லாததுதான் மனிதர்கள் அல்லாஹ்வை விட்டு, மறுமையை விட்டு, கபரை விட்டு, மரணத்தை விட்டு மறந்து வாழ்வதற்கான ஒரு காரணம் தக்வா. யோசித்து பார்க்க வேண்டும். மண்ணறைகளில் அல்லாஹ்வினுடைய வேதனை நமக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இறையச்சம் இருக்க வேண்டும். எதற்காக கபரை ஜியாரத் செய்வதை ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், பிறகு அதை அனுமதித்தார்கள்? எதற்காக? அந்த கபரினுடைய சிந்தனை, அந்த மன்னரை வாழ்க்கையினுடைய சிந்தனை, அதனுடைய கவலை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அந்த மறுமை வாழ்க்கைக்கான சிந்தனையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் வந்து தொழுவதற்கு, பள்ளிக்குள் நுழைவதற்கு நம்முடைய உள்ளங்களில் இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருந்தால் மறுமையினுடைய அல்லாஹ்வுடைய கோபத்தை, நரகத்தினுடைய வேதனையை ஒருவர் பார்த்தால் அவர் தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நினைச்சு பாரு. இப்போ அல்லாஹ்வினுடைய இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தா எவ்வளவு வாகனங்கள் நம்முடைய வீடுகளில் அடுக்கி வைத்திருக்கிறோம், அந்த வாகனங்களில் கூட பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நமக்கு தயார் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்தஞ்சக்கூடியவராக இருந்தால் அவர் கண்டிப்பாக தவழ்ந்தாவது, நடக்கவே முடியல, தவழ்ந்தாவது அவர் அல்லாஹ்வினுடைய இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு வாகனங்கள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய எண்ணங்கள் இப்படி, இன்னும் நேரம் இருக்குது, வாகனத்தில் ஸ்பீடாக போயிடலாம், டக்குன்னு போயிடலாம், இன்னும் நேரம் இருக்குது, தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, இக்காமத் சொல்றதுக்கு நேரம் இருக்குது. நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் வருதா இல்லையா? காரணம் இறையச்சத்தினுடைய பலகீனம் தான் இதற்கெல்லாம் காரணம். இறையச்சம் நம்மிடத்திலே குறைந்து போனது தான் இதற்கெல்லாம் காரணம். பள்ளிவாசல்களிற்கு வருவதை விட்டு நம்மை ஷைத்தான் விளக்குகின்றான் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இல்லாமல் போனதுதான் அதற்கான காரணம் என்பதை நாம் இன்றைய நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை நாம் நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஷூராவினுடைய 88, 89 வசனத்தில் சொல்கிறான், யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன். இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய, இந்த உலகத்தில் நீங்கள் சேமிக்கக்கூடிய, இந்த உலகத்தில் நீங்கள் பாதுகாக்கக்கூடிய பொருளாதாரம், பனூன் சந்ததிகள், குடும்பம், பிள்ளைகள், மனைவி, மக்கள், யௌமலா யன்ஃபா, அந்த நாளிலே இது எதுவுமே உங்களுக்கு பயனளிக்காது, எதுவுமே பயனளிக்காது. இந்த உலகத்தில் எதுக்கு ஓடுறோம்? நம்முடைய பொருளாதாரத்தை திரட்டணும், நல்லா வாழணும், நம்முடைய பிள்ளைங்களை நல்லா வளர்த்தணும். இதுக்குதான் மனிதனும் மறுமையை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறான்.
ஆனால் அல்லாஹ் சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த பொருளாதாரமும் எந்த ஒரு சந்ததியும் மறுமை நாளிலே யாருக்கும் எந்த பயனும் அளிக்காது. இல்லா மன் அத்தல்லாஹ், யாரை தவிர என்று சொன்னால், மன் அத்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் வருகிறாரோ, பிகல்பின் சலீம், சாந்தி பெற்ற அமைதி பெற்ற உள்ளத்தோடு யார் மறுமையில் வருகிறாரோ அவரை தவிர. சலீம் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்கள் கல்பின் சலீமோடு இருந்தார்கள் என்று சொல்கிறான். அதனால் கட்டுப்படக்கூடியவர்களுக்குத்தான், அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களுக்குத்தான், உள்ளத்திலே இறைச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த உள்ளம் இருக்கும் என்று சொல்றார். அப்ப நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தோடு மறுமையில் அல்லாஹ்வை சந்தித்தால்தான் நாம் பயனடையக்கூடியவர்களாக, அதை கொண்டுதான் நாம் பயனடையக்கூடியவர்களாக இருப்போமே தவிர வேறு எதுவுமே நமக்கு அந்த மறுமை நாளில் பயனளிக்காது என்பதை புரிந்து கொண்டு அந்த இறையச்சத்தோடு வாழ்வதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது, அக்ஸரு மா யுதுகிலுன் நாஸல் ஜன்னah, யா ரசூலுல்லாஹ், மக்களை, மனிதர்களில் அதிகமானவர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது எது? சொர்க்கத்தில் அதிகமான மக்கள் நுழைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தக்வா வ ஹுஸ்னுல் குல்க், முதலாவது இறையச்சம். அந்த இறையச்சம் தான் அதிகமானவர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும். வஹுஸ்னுல் குல்க், நற்குணங்கள் இரண்டாவது. அதே அடுத்ததாக சொல்கிறார், அக்ஸரு மா யுதுகிலுன் நாஸன் நார், யாரை அதிகமாக நரகத்தில் நுழைவிப்பதற்கு காரணமாக இருப்பது எது? அல் ஃபம் வல் ஃபர்ஜ், மறைவிடமும் மறை பிறப்புறுப்பும், வல் ஃபம் வாயும் தான் என்று சொன்னார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இறையச்சத்தை நாம் சரி செய்து கொண்டால் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் வெற்றி பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக நம்மால் ஆக முடியும். வல்ல ரஹ்மான் நம்முடைய இறையச்சத்தை மெழுகூற்றியவர்களாக, இறையச்சத்தோடு அமல் செய்தவர்களாக, இறையச்சத்தோடு நாளை மறுமையில் அல்லாஹை சந்திப்பவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அक़ூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத, அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வார ஜும்மாவினுடைய வரையில் தக்வா உடையவர்கள் எங்கே என்ற தலைப்பில் இறையச்சம் உள்ளவர்கள் நம்மிடத்தில் நாம் இருக்கிறோமா, அப்படி உள்ளவர்களில் என்ற சில கேள்விகளோடு சில விஷயங்களோடு நாம் பார்த்தோம். ஆக இறையச்சம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், அவர்களில் ஒருவராக என்ற அந்த சிந்தனையோடு வாழ்வதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹ்விற்கே உரித்தானது. வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வஸ்ஸைனா நாம் உபதேசம் செய்தோம், வ ஐயாக்கும் உங்களுக்கும் நாம் அதையே உபதேசம் செய்கிறோம், அனித்தகுல்லாஹ் அல்லாஹ்விற்கு பயந்து அஞ்சிக் கொள்ளுங்கள், வ இன் தக்ஃபுரு அல்லாஹ்வை நிராகரிப்பதை விட்டும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃப இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ்விற்கே வானத்திலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் உரித்தானது, வ கான அல்லாஹு கனியன் ஹமீதா, அல்லாஹ்வே புகழுக்கு உரித்தானவன், அவன் தன்னிறைவற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் அற்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால் அல்லாஹ் இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுக்கும் சரி நமக்கும் சரி உபதேசித்த ஒரே வார்த்தை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்விற்கு பயந்து அஞ்சிக் கொள்ளுங்கள், வேறு எதற்குமே பயப்பட தேவையில்லை. ஆக அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய அந்த பயம், அந்த பழக்கம், அந்த இறையச்சம், அந்த தக்வா நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு அதிகமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய ஒரு வாய்ப்பாக
இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மற்ற ஏனைய நாட்கள் செய்கின்ற அமல்களை விட சிறந்ததாக அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த 10 நாட்களில் நாம் அதிகமான அமல்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹை பயந்து அல்லாஹிற்கு 5 நேரம் தினமும் தொழக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் செய்திகளில் கேட்கிறோம், இளைஞர்களில் இருந்து குழந்தைகளில் இருந்து பெரியவர்களில் இருந்து மரணிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் செய்திகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த நேரம் அடுத்த வினாடி நம்முடைய பெயரும் அந்த செய்திகளில் ஒரு பெயராக ஒரு செய்தியாக வரும் என்பதற்கு எந்த விதமான ஒரு உறுதியும் கிடையாது. அதனால் அப்படி ஒரு செய்தி வந்துவிட்டால் நம்முடைய நிலைமை மற்றவர்களுக்கு மரணித்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார், அவ்வளவுதான். நமக்கு அதற்கு பிறகுதான் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையே இருக்கிறது என்பதை சிந்தித்து அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் என்ன முயற்சி செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ்வினுடைய சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் அதிகமான அமல்களை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிப்பதற்காகவாவது நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் இந்த நாட்களில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலமாக இறையச்சத்தை வளர்த்தி இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வா உடையவர்களாக, மறுமையில் எழுப்பப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. வذكருல்லாஹ யذكركم வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும். வذكருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.